இன்றைக்கி காலையில் தம்பிக்கு ஊசி போட்டு வந்தாச்சுங்க. இது வந்து 3வது ஊசி போட்டு வந்துட்டோம். இனி வந்து மே 14ஆந்தேதி போனால் போதும். பூனை பிறந்ததுக்காக வந்து ஊசி போட்டிருக்கோங்க. பாருங்கள், என்னதான் வந்து ஊசி போட்டாலும் இந்த பூனைங்களை கொஞ்சிற வேலை மட்டும் நிற்கிறதே கிடையாது. இந்த பூனை தாங்க புரண்டி விட்டது பாவம். இதை சொல்லியும் தப்பு இல்லை. தூக்கி தோளில் வச்சுட்டு போயிட்டு இருந்தான். அது இறங்கும்போது வந்து லைட்டாக கழுத்துக்கிட்ட நகம் பட்டுருச்சுங்க. பூனையும் சொல்லியும் தப்பு கிடையாது. நம்ம ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டாச்சுங்க. காலையில் வந்து ராகி சேமியா செய்யலான்னு சொல்லிட்டு உப்பு தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ராகி சேமியாவை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடணும். சரி, அது வெந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சிட்டு வந்துடலான்னு சொல்லி தேங்காயை வெளியில் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். தேங்காய் கையில் இருக்கிறத நம்ம தேங்காய் பார்த்துருச்சு. அதனால கூடவே ஒடியாந்துட்டுருக்குது. எப்போ தான் நீ தேங்காய் உடைப்ப, எத்தனை நேரம் தான் கையிலேயே வச்சுட்டு நிற்பேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து உடச்சிட்டே இருந்துச்சு. தம்பி நான் உடைக்கிறேன் குடுமான்னு சொல்லிட்டு வாங்கி உடச்சிட்டு இருந்தானுங்களா. நான் கூப்பிட்றதும் கூட காது கேட்க மாட்டேங்குது. நான் உன்னையெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டா என்னை மதிக்கவே இல்லை. அது பாட்டுக்கு தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. அது எப்போ தேங்காய் எடுத்தோம்னாலும் தேங்காய்க்கு நம்ம தண்ணி கொடுத்தா மட்டும்தாங்க போகும். ஏமாந்த கையில் தேங்காய் இருந்துச்சுன்னா அதை பிடுங்கிட்டே ஓடிடும். கொண்டா என் தேங்காயன்ட்டு வாங்கிட்டு ஓடிடும். தம்பி கொஞ்சம் கல்லில் தண்ணி சிந்திட்டானாமா. அதையும் பார்த்துட்டு மூஞ்சி பார்த்துட்டு இருந்துச்சு. இத்தனை தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டியேடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி இருந்துச்சுங்க. அதுக்கும் வந்து நான் தேங்காய் தண்ணி கொடுத்து பழக்கிட்டேனுங்களா. அது பக்கத்துலேயே வந்து ஒரு கல்லை வச்சுருப்பேன். அந்த கல்லில் அப்படியே உடச்சி மேலே தூக்கி ஊற்றினோம் அப்படின்னா அழகாக வந்து கண்ணுக்குட்டி தண்ணி குடிச்சிக்கும் தேங்காய் தண்ணியை. இப்போ வந்து தேங்காய் இருக்கிறதுனால அப்படியே வந்து குடிச்சு பழகியாச்சு. இதனால தாங்க அந்த நாய்க்குட்டிக்கு தேங்காயினே பேர் வந்துச்சு. தேங்காய் சம்மந்தப்பட்டது எதையுமே விடுறதில்ல. சொல்லப்போனால் தேங்காய் தொட்டியும் கூட விடுறது இல்லைங்க. தூக்கிட்டு போயிடும். கீழே இருந்துச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுக்கவே கொடுக்காது, தூக்கிட்டு ஓடிடும். தேங்காய் தண்ணி தேங்காயை எதையுமே விடாது. தேங்காய் தொட்டி கூட வெளியில் கொண்டு வந்தோன்னா குடி என் தேங்காய் தொட்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடிடும். அது போய் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்துட்டு சின்ன சின்னதாக கடிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கோம். தம்பி வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக சைக்கிளை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு வந்தாங்க. அந்த கேப்பில் ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் சேர்ந்து என்னது இதுன்னு சொல்லிட்டு பார்த்து சைக்கிளை கீழே தள்ளி மேலே ஏறி நின்று ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. சரி, தம்பி சைக்கிளை எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தால் எல்லா ஆட்டுக்குட்டிங்களும் ஓடியான்ட்டாங்க. வந்து நின்றுட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நான் எடுத்து நிறுத்துறேன்டா, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நான் வெளியில் போனது தேங்காய் உடைக்கிறக்காகங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு நான் போன விஷயத்தையவே மறந்துட்டு அங்கேயே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேங்காயும் துருவி போட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்தாச்சு சேமியாவை. கூட தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு.